ஹலோ வணக்கம் அனைவருக்கும். கிளாஸ் கொஞ்ச நாள் போட முடியல. ஆனால் ஆடியோ கிளாஸ் போட்டுட்டு இருந்தேன். இங்கிலீஷ் ஃப்ரம் தமிழ், இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் இந்த குரூப்பில், சுரேஷ் அகாடமி பேங்க் குரூப்பில் ஆடியோ கிளாஸ் இருக்குது. அந்த ஆடியோ கிளாஸை கண்டிப்பாக கேளுங்க. ஒருவேளை வீடியோ வரலைன்னா ஆடியோ டெய்லி வந்துட்டு தான் இருக்கும். ஆடியோவாவது கேட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஸோ மெமரி பேஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஐபிஎஸ்பிஓ கொஸ்டின் இந்த வாரம் முடிகிற வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பார்த்துட்டு 18 எல்லாருக்கும் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் சைடு மூவ் பண்ணுறோம். பார்லிமெண்ட் ஆன் Thursday இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இல்லை இன்அப்ராப்ரியேட் வேர்டு. சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும்தான். நான் இன்அப்ராப்ரியேட் வேர்டுன்னு கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்கள் திணறுவாங்க. ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வரணும் அப்படின்னு நினைப்போம். பார்ப்போம். பார்லிமெண்ட் ஆன் Thursday அப்ரூவ் பண்றது, ஒரு பில் அப்ரூவ் பண்றது அப்படின்னா ஓகே சொல்றது. அப்ரூவ்ட் அ பில் தட், இந்த தட்ங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பில்லை பத்தி பேசுது, சிங்குலர், அதனால சீக்ஸ், பில் சீக்ஸ், அதுதான் தட் சீக்ஸ்னு போட்டிருக்காங்க. தட்ங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரியா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கலரா மாத்தணுமே. சரி, தட் சீக்ஸ் டு செட்டப்னா 2 + v1. 2 செட்டப்ங்கிறது 2 + v1. சரிங்களா? 2 செட்டப் 2 + v1. 2 செட்டப் ஏதோ ஒன்று இருக்கும். 2 செட்டப் வாட் அப்படின்னு சொல்லணும். 2 செட்டப் வாட் அ கமிஷன். கமிஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இதுதான் ஆன்சர். 2 செட்டப் வாட் அ கமிஷன். சரியா? கமிஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அதான் ஆன்சர். நம்ம சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிறோம். பார்லிமெண்ட் வந்து Thursday அப்போ, ஆன் Thursday, ஒரு நாள் சொல்றதுக்கு ஆன் தான் சொல்லுவோம். ஒரு பில்லை அப்ரூவ் பண்ணுச்சு. அந்த பில் என்ன பண்ணுது? ஒரு கமிஷனை செட்டப் பண்ணுது. எதுக்காக? ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக. அப்படிங்கிற மீனிங் தான் இந்த ஃபார். இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன், நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல டெல்லி பக்கத்து, என்சிஆர் டெல்லி அப்படிம்பாங்க. அதான் நேஷனல் கேபிட்டல் ரீஜன். ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக நேஷனல் கேபிட்டல் ரீஜன்லையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ட் இட்ஸ், எதனுடைய இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன் உடைய, எதனுடையனா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் உடைய அட்ஜாயினிங் ஏரியாஸ், பக்கத்தில் இருக்கிற அட்ஜாயினிங், அட்ஜசென்ட். அதாவது சினானிம்ஸ் உங்களுக்கு நான் கொஞ்சம் எழுதுறேன். ஓகே, கொஞ்சம் படிப்போம், சரிங்களா? அட்ஜாயினிங். அடுத்த கிளாஸ் கொஞ்சம் இந்த பிக்டோரியல் ஒகேப்ஸ், பிக்சர் ஒகேப்ஸ் நான் கொஞ்சம் கொண்டு வரேன். இது படிச்ச மாதிரி இருக்கும். அட்ஜசென்ட், அட்ஜாயினிங், அட்ஜசென்ட், அப்புறம் ப்ராக்சிமிட்டி, விசினிட்டி, எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது. பக்கத்தில் அப்படிங்கிற அர்த்தம். அட்ஜாயினிங், அட்ஜசென்ட், ப்ராக்சிமிட்டி, விசினிட்டி எல்லாமே. சரியா? அதுதான் அட்ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. நம்ம மீதி இருக்கிற வார்த்தைகளை படிக்கிறோம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ரைட், அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த சென்டென்ஸ். சரியா? ஏன்னா வித் ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ப்ரிப்போசிஷன் வரும்போது நாம ஃப்ரேஸையும் கிளாஸையும் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஃப்ரேஸையும் கிளாஸையும் தான் கனெக்ட் பண்ணுவோம். இங்க முன்னாடி ஃப்ரேஸ் இருக்கும், அதை நீங்க பார்க்க தெரியும். இது ஹெவி ரெயின்ஸ் ராவேஜிங், கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றது. சரியா? கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுது. ஹெவி ரெயின்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. குவாலியர் சாம்பல் ரீஜன் இன் மத்திய பிரதேஷ். என்ன பண்ணுது? கமா போட்டிருக்காங்க. லீவிங், ராவேஜிங், இங்க லீவிங். ராவேஜிங் கரெக்டா இருக்கு. டிஸ்ட்ராய் பண்றது. லீவிங் 2 people dead அண்ட் டேமேஜிங். ராவேஜிங், லீவிங், டேமேஜிங். வரிசையா வருதா? கரெக்டா வருது. டேமேஜிங் பிரிட்ஜஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பில்டிங்ஸ். சரியா? சரி, இது 3 கரெக்டா இருக்கு. சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் said the state has not seen, ஹேஸுக்கு பின்னாடி V3 இதா இருக்கு.
ஹேஷ்க்கு பின்னாடி V3 ஹேஸ் நாட் சீன் சச் டெவஸ்டேஷன், இப்படிப்பட்ட டெவஸ்டேஷன், இப்படிப்பட்ட அதுதான் சச்சுன்னு அர்த்தம். ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு டெவஸ்டேஷனை கடைசி 70 வருஷமா பார்க்கலன்னு சொல்றான். டெவஸ்டேஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது, DEVA வரணும். டெவஸ்டேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா, டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மீனிங். devastation, destruction, calamity, cataclysm, disaster, எல்லாமே ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லலாம். சரியா, எல்லாம் கொஞ்சம் ஈஸியான வார்த்தைகள் தான். ஒகேப்ஸ் தனியாக படிக்கும்போது நல்லா கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைக்குள்ள போகும். செகண்ட் சென்டென்ஸ் அப்போ புரிஞ்சிருக்கும். சென்டென்ஸை புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன், பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சென்டென்ஸ் புரிகிறது எப்போவுமே யூஸ்ஃபுல் தான். ஹெவி ரெயின் வந்துட்டு ரேவேஜ் பண்ணுது, 2 பேர் செத்துட்டாங்க. பிரிட்ஜஸையும் மற்ற பில்டிங்ஸையும் என்ன பண்ணுது, டிஸ்ட்ராய் பண்ணுது. உடனே சிஎம் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அழிவு கடைசி 70 வருஷங்களா நாங்கள் பார்க்கவில்லை அப்படின்ட்டு. தேர்ட் கொஸ்டின், India strongly rejected, strongly adverb, rejected verb, rejected a statement on Jammu and Kashmir by the Organization of Islamic Cooperation and asked. இது கரெக்டாக இருக்க தப்பா இருக்கா? and asked, andக்கு பின்னாடி V2, andக்கு முன்னாடியும் V2 இதா இருக்கு. rejected இங்க and asked இட்னா எது, இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், அதை தான் இட்டுங்க. அதுகிட்ட தான் கேட்குது. என்ன கேட்குது, டு ரிஃப்ரெயின் ஃப்ரம், ரிஃப்ரெயினுக்கு பக்கத்தில் ஃப்ரம் தான் வரும். சரியா, ரிஃப்ரெயினுக்கு பக்கத்தில் என்ன தான் வரும், ஃப்ரம் தான் வரும். ரிஃப்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம், பண்ணாமல் இருக்கிறது, ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது. அப்ஸ்டெயின் ஃப்ரம் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கு. சரியா, அப்ஸ்டெயின் ஃப்ரம் அப்படின்னு vested interest. Refrain from, abstain from. Refrain from, abstain from, ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஒரு விஷயத்துல இருந்து விலகிறது. அதுதான் refrain from இல்லை abstain from அப்படின்னு. ஒரு விஷயத்தை பண்ணாம இருக்கிறது, refrain from, abstain from. இதை பண்ணாம இருங்க. எதை பண்ணாம இருங்க, vested interest. Vestedனா hidden interest. அது இவங்க என்னது, இவங்களுக்கு ஒண்ணு நடக்கணும், அதை மறைச்சிட்டு மறைமுகமா நல்லது பண்ற மாதிரி நடிப்பாங்க. இல்ல, அது இவங்களுக்கு உண்மையிலே செல்ஃபிஷா ஒரு காரணம் இருக்கும், அதை மறைச்சிட்டு மறைமுகமா நல்லது பண்ற மாதிரி நடிப்பாங்க. அதுதான் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், ஹிடன் இன்ட்ரெஸ்ட். அதாவது மறைஞ்சி ஒரு இன்டென்ஷன் இருக்கும், மறைவா ஒரு இன்டென்ஷன் இருக்கும், மோசமான ஒரு இன்டென்ஷன் இருக்கும். நான் வெளியே காமிக்கிறது வேற ஏதாவது இருக்கும். அதுதான் vested interest, hidden evil intentions to exploit ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனா சுரண்டர். பிளாட்ஃபார்மை தவறா பயன்படுத்துறது தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, சுரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளாட்ஃபார்மை தப்பா யூஸ் பண்ணாதீங்க. தப்பா யூஸ் பண்ணி உங்களுடைய ஹிடன் இன்ட்ரெஸ்டுக்காக என்ன பண்றாங்க, ஹிடன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தள்ளி இருங்க, ஹிடன் இன்ட்ரெஸ்ட்டை வெளியே கொண்டு வராதீங்க, இதை பண்ணாமல் இருங்க. இந்த ஹிடன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்மை
எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. and asked it to refrain from allowing the vested interest to exploit its platform. ஓஐசி என்ன சொல்றாங்க, ஹிடன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, ஹிடன் ஈவில் இன்டென்ஷன்ஸ், அவங்கள உங்களுடைய பிளாட்ஃபார்மை உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு மேடை கொடுத்து அவங்கள பேச வைக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தவறான முறையில் பயன்படுத்தி அவங்களுக்கு சொந்தமான விஷயங்களை நடத்தி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு ஒன்று நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம், சரிங்களா? ஒரு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு குரல் இருக்காது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காது. அப்போ பெரிய ஒரு கட்சிகிட்டையோ இல்லை பெரிய ஒரு இடத்துலையோ போய் அங்கே இருந்து நான் பேசினேன் அப்படின்னா அது நல்லா கேட்கும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அப்படிதான் இவங்க பண்ணுறாங்க. அப்போ ஓஐசி அப்படிங்கிறதுடைய பிளாட்ஃபார்ம் அதனுடைய பேரை பயன்படுத்திட்டு சில தீய சக்திகள் அவங்களுடைய ஹிடன் ஈவில் இன்டென்ஷன்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பண்ண விடாதீங்க அப்படின்னு இந்தியா கேட்கு. எக்ஸ்ப்ளாய்ட் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் கமெண்ட்ஸ் ஆன் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. எங்க நாட்டு பிரச்சனைடா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்க நாட்டு பிரச்சனை, இன்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியா சொல்லுது எங்க நாட்டு பிரச்சனை. இதுக்குள்ள ஓஐசியில் இருக்கிற ஹிடன் இன்டென்ஷன்ஸோடு இருக்கிறவங்க என்ன பண்ண வேண்டாம், எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டாம், பிளாட்ஃபார்மை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்ச உடனே அது புரியணும். டெல்லி போலீஸ் ரெஸ்ட்ரிக்டட் 400 farmers ஃப்ரம் ப்ரொட்டஸ்டிங். இது கரெக்டாக இருக்குது. ப்ரொபோர்ஷனுக்கு பின்னாடி ப்ரொட்டஸ்டிங் வந்திருக்கு, இது ஜெரண்ட், இதுக்கு பேர் ஜெரண்ட்னு சொல்லிட்டு ப்ரொபோர்ஷனுக்கு பின்னாடி நவுன் தான் வரும், இது ஒரு ஜெரண்ட். ஃப்ரம் ப்ரொட்டஸ்டிங் அட் ஜனதா மந்தர் அண்ட் ஷிஃப்டட், ஆண்டுக்கு பின்னாடி ஷிஃப்டட், ஆண்டுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்டட். சரியா, ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ஷிஃப்டட் ஹூம், தெம்ங்கிறது யாரு, இந்த 400 farmers சொல்றாங்க. எங்க ஷிஃப்ட் பண்றாங்க, டு டெஸ்டினேஷன் சின்கு பார்டர். ஃபார்மர்ஸ் அதுதான் இந்த ஹூ வேர் ஆன் தேயர் வே, அவர்களுடைய வே, ஃபார்மர்ஸுடைய வே டு ஜனதா மந்தர். அப்போ ஜனதா மந்தருக்கு போயிட்டு இருக்காங்க. டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு ஊர்வலமாக போயிட்டு இருக்காங்க. எதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, எதுக்கு எதிராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னா போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங் இங்கே வருது. சரியா, எதுக்கு எதிராக, அகெயின்ஸ்ட் 3 கண்டென்ஷியஸ். கண்டென்ஷியஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கண்டென்ஷியஸ்னா கான்ட்ரவர்சி உண்டாக்கக்கூடிய, பிரச்சனை உண்டாக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கண்டென்ஷியஸ் இதுதான் ஸ்பெல்லிங், டிஐஓயூஎஸ், கண்டென்ஷியஸ். அப்புறம் கான்ட்ரோவர்ஷியல், கான்ட்ரோவர்ஷியல், கண்டென்ஷியஸ் இங்கிட்டு கான்ட்ரோவர்ஷியல், அதே மாதிரிதான் பிரச்சனை உண்டாக்கக்கூடிய. சரியா, கண்டென்ஷியஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கண்டென்ஷியஸ் ஃபார்முலாஸ் enacted, இது enactedங்கிறது V3 as adjective. கண்டென்ஷியஸ் ஃபார்முலாஸ் enact பண்ணப்பட்ட ஃபார்முலா in 2020 were detained. என்னன்னு புரியாம இருக்கும் சில பேருக்கு. The farmers were detained at the new railway station. Detained arrested, arrest பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. Farmers were detained at the new railway station. இது ஒரு class. Who were on their way to Janata Mandar to demonstrate against the 3 contentious formulas enacted in 2020. அது ஒரு class. Whoல இருந்து 2020 வரைக்கும் ஒரு class. Farmers were detained at the New Delhi railway station. அது ஒரு class. அடுத்தது, நியூலி அப்பாயிண்டட் பஞ்சாப் காங்கிரஸ் பிரசிடென்ட் நவ்ஜோத் சிங் சித்து. நவ்ஜோத் சிங் சித்து அவர் தான் பஞ்சாப் காங்கிரஸ் பிரசிடென்ட். எப்படிப்பட்ட பஞ்சாப் காங்கிரஸ் பிரசிடென்ட், அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பஞ்சாப் காங்கிரஸ் பிரசிடென்ட். அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட காங்கிரஸ் பிரசிடென்ட். சரியா, எப்படி அப்பாயிண்டடு, நியூலி அப்பாயிண்டட். நியூலி அப்பாயிண்டட்ல அப்பாயிண்டட்ங்கிறது V3 as adjective,
சரி, எப்படி அப்பாயிண்டட், நியூலி அப்பாயிண்டட். நியூலிங்கிறது அட்வர்ப். நியூலி அப்பாயிண்டட் பிரசிடென்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நியூலி appointed president அப்படின்னா இது noun. எப்படிப்பட்ட பிரசிடென்ட்? appointed president. எப்படி appointed? newly appointed. எப்படி appointed? newly appointed. இது adverb, இது adjective, இது noun. சரியா? adverb, adjective, noun. newly appointed Punjab Congress President Navjot Singh Sidhu was shown, காமிக்கப்பட்டார், passive voice, be verb plus V3, was shown black flags by farmers and contractual employees. Contractual employees na contractல இருக்கிற employees during his அவருடைய visit to Moga. மோகான்னு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஃபார்மர்ஸும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுறாங்க. The protesters also tried, also adverb, tried verb, to break, 2 plus V1, to break barricades. Barricades அப்படின்னா என்னது? தடைகள். இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு ஒரு பேரியர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, ரோட்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மறியல் பண்ற இடத்துலையும் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு பேரியர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, மஞ்சள் கலர்ல இருக்கும். தமிழ்நாட்டில் மஞ்சள் கலர்ல அப்படி ஒரு கேட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் பேரிகேட்ஸ். சரியா? பேரிகேட்ஸ். பேரிகேட்ஸ்னா பேரியர்ஸ். அப்டக்கிள்ஸ் உங்களுக்கு இருக்கிற தடைகள். அப்புறம் என்கம்பரன்சஸ். என்கம்பரன்சஸ்னா தடைகள் கிடையாது. என்கம்பரன்சஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுறீங்க. நார்மலா ஓடுறதுக்கும் ஒரு 50 கிலோ தூக்கிட்டு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், அப்படிதானே? இந்த 50 கிலோ தூக்கிட்டு ஓடுறீங்க, அந்த 50 கிலோ தான் என்கம்பரன்ஸ். இது உங்களை ஓட விடாமல் தடுப்பது, வாழ்க்கையில ஓட விடாமல் உங்களை ஸ்லோ பண்ணுது, அதுதான் என்கம்பரன்ஸ். தடைன்னு சொல்ல முடியாது. சரியா? தடைன்னு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான மீனிங். ஆனால் இதுவே நெகட்டிவ் சென்ஸ். இது ஓட விடாமல் அப்படியே தடுக்கிறது, கம்ப்ளீட்டாக தடுக்கிறது. இது என்னது? ஓடுறத ஸ்லோ பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு 50 கிலோ ஏற்றி விட்டு இப்போ ஓடு அப்படின்னு சொல்லும்போது ஸ்லோ ஆயிடுவோம்ல, இந்த 50 கிலோ வெயிட் தான் என்கம்பரன்ஸ். இப்போ வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை தூக்கிட்டு ஓடுவோம், தூக்கிட்டு ஓடுறதுனால நம்மளால வேகமாக ஓட முடியாது. அந்த விஷயங்கள் தான் என்கம்பரன்ஸ். சில நெகட்டிவான விஷயங்கள், சில பேர் சொன்ன வார்த்தைகள், நம்மளுக்கு இருக்கிற மைண்ட் செட்டு, இது எல்லாமே வேகமா ஓடுறதை தடுக்கும். என்கம்பரன்சஸ். அப்போ பேரிகேட்ஸை உடைக்க பார்க்குறாங்க. எதுக்கு? நவ்ஜாத் சிங் சிடுவை ரீச் பண்ணிடலான்ட்டு. பட் ஆனால் வேர் ஸ்டாப். இந்த ஃபார்மர்ஸ், இந்த மக்கள் வந்து உடைக்க ட்ரை பண்றாங்கல்ல, அந்த மக்கள் ஸ்டாப் பண்ணப்பட்டாங்க. யாருனால? பை போலீஸ் பர்சனல். ஸ்பெல்லிங் தப்பு. பர்சனல். பர்சனல் அப்படின்னு இதுக்கு பேர். பர்சனல் அப்படின்னா பர்சன்ஸ் தான். சரியா? பர்சன்ஸ் அப்படிங்கிறது தான் பர்சனல் அப்படிங்கிறது. இன்னொரு பர்சனல் இருக்குது, இது இது ஒரு அட்ஜெக்டிவ், எனக்கு சொந்தமான, என்னுடைய. இது ஒரு அட்ஜெக்டிவ், இது ஒரு நவுன். ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங்ல வரும், ஒரே ப்ரொனவுன்சியேஷன்ல வரும், ஸ்பெல்லிங் தான் வேற. பர்சனல் அப்படிங்கிறது அங்கே நவுனா வரும், இங்கே பர்சனல்ங்கிறது அட்ஜெக்டிவா வரும். சரியா? போலீஸ் பர்சனல்னால தடுக்கப்பட்டாங்க. who are deployed in large numbers. the police personnel plural. police personnel. பர்சனல்னா பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பர்சன் ஒரு சிங்குலர் ஆள் இல்லை, பர்சன்ஸ் நபர்கள். போலீஸ் பர்சனல், இந்த ஹூங்கிறது போலீஸ் பர்சனலை ரெஃபர் பண்ணுது. சரியா? போலீஸ் பர்சனலை ரெஃபர் பண்ணுது.
ப்ளூரல், அதனால வேர் டிப்ளாய்டு, டிப்ளாய் பண்ணப்பட்டாங்க. சரியா? அப்போ அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணப்பட்டார்கள். டிப்ளாய்டுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு வேலைக்கு நியமிப்பது, அதுதான் டிப்ளாய்டு. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வேலைக்கு நியமிக்கப்படுவது தான் டிப்ளாய்டு. சரியா? பர்டிகுலர் பிளேஸ்ல வேலைக்கு நியமிச்சிடுறாங்க, அதுதான் டிப்ளாய்டுன்னு போட்டோம். 5 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 5மே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஈஸியா இருந்துரும். சரியா? ஆனா நம்ம மீனிங், சென்டென்ஸ் உடைய வேர்டுடைய மீனிங், சென்டென்ஸ் உடைய மீனிங் பார்த்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. மற்றபடி கொஸ்டின் ஈஸி. இன்னும் கொஞ்சம் இல்லை டீட்டெயிலாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி போனோம். ரைட், இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் எவ்வளோ வேகமாக போடணும் அப்படின்னா, இதில் இருக்க 5 கொஸ்டினே 2 நிமிஷத்தில் போடணும். அந்த மாதிரி வேகமாக போடணும். சரியா? இதில் போட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு பாருங்க. இது கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஏ உடைய எண்டு, பி உடைய எண்டு, சி உடைய எண்டு, டி உடைய எண்டு, இ உடைய எண்டு ஏதாவது பாதியில் நிற்கிதான்னு பார்க்கணும். எதுவுமே பாதியில் நிற்கல. பாதியில் நிற்கிறதான்னு ஆர்டிக்கல் மட்டும் இருக்கும், ஹெல்பிங் வேர்ப் மட்டும் இருக்கும், ஹேஸ் மட்டும் இருக்கும், அப்போ பின்னாடி V3 அடுத்த இதில் சேரும், இல்லை ப்ரிப்போர்ஷன் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி பாதியில் இருக்கும். பாதியில் எதுவுமே இல்லை. அப்படிதானே? எப்படி சேர்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாதியில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், பாதியில் ஒன்று இருக்குது. என்னதுன்னா ஹேஸ் அக்வயர்டு. டெலிவரி ஆன் வெனஸ்டே செட் இட் ஹேஸ் அக்வயர்டு. அக்வயர்னா வாங்குறது, ஹேஸ் அக்வயர்டு வாங்குறது. சரியா? அக்வயர்டு டிரான்சிட்டிவ் வேர்ப்னு எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹேஸ் அக்வயர்டுனா வாங்குறது தானே. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம். சரியா? என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க தானே, சொல்லுவாங்க. ஏன்னா அக்வயர்டுங்கிறதுனாலே வாங்குறது, என்ன வாங்கியிருக்காங்கன்னு பின்னாடி வரும். ஹேஸ் அக்வயர்டு வாட். இது ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிரான்சிட்டிவ் வேர்ப்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஈஸி. டிரான்சிட்டிவ் வேர்ப்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும். படிக்கிற கிராமர்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் 10 செகண்ட்ல தட்டுறதுக்கு யூஸ் ஆகும். பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும். அக்வயர்டுக்கு பின்னாடி கண்டிப்பா ஆப்ஜெக்ட் தான் வரும். என்ன வாங்கியிருக்காங்க, ஹேஸ் அக்வயர்டு. என்ன வாங்கியிருக்காங்க எங்க இருக்கு? ஹேஸ் அக்வயர்டு பெங்களூர் பேஸ்ட் ரைவல் ஸ்பாட்-ஆன் லாஜிஸ்டிக். இது ஒன்று போடலாம். இல்லை, ஹேஸ் அக்வயர்டு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளைஸ் செயின் சர்வீசஸ் ஸ்டார்ட் அப். இதுவும் போடலாம். டிஇயும் போடலாம், டிஏயும் போடலாம். சரியா? இப்போ இட் ஹஸ் அக்வயர்டு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை, ஏதோ ஒன்று வாங்கியிருக்கு, ஒரு கம்பெனியை வாங்கியிருக்குன்ட்டு ஈல சொல்கிறாங்க. ஏல பெங்களூர் பேஸ்ட் ரைவல் ஸ்பாட்-ஆன் லாஜிஸ்டிக்ஸ் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டிஏ இருக்கிற ஆப்ஷன்ஸ் தேடலாம். டிஇ எந்த இடத்துலையும் இல்லை, இடி தான் இருக்கு, டிஇ இல்லை. அப்போ டிக்கு அப்புறம் ஏ தான் வரும். டிஏ வச்சு இந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஏ செக் பண்ணுவோம். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் சர்வீசஸ் ஸ்டார்ட் அப் டெலிவரி. ரைட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ் சர்வீசஸ் ஸ்டார்ட் அப். அந்த கம்பெனி, இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய பேர் தான் என்னது? டெலிவரி. ஆன் வெனஸ்டே செட் இட் ஹேஸ் அக்வயர்டு பெங்களூர் பேஸ்ட் ரைவல் ஸ்பாட்-ஆன் லாஜிஸ்டிக்ஸ் in a move expected to strengthen their consumer and business portfolios. In a move expected to strengthen their consumer and business portfolios. கரெக்டா இருக்கு. இடிஏ பிசி அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருக்கும். டிஏசிபிஇ நீங்க போட்டு பாருங்க, கரெக்டா வராது. டெலிவரி ஆன் வெனஸ்டே செட் இட் ஹஸ் அக்வயர்டு Bangalore-based rival Spot-on Logistics, their consumer and business portfolios in a move expected to strengthen logistics and supply chain services startup. இப்போ பாருங்க, பிஇலாம் பொருந்துற மாதிரி இருக்கு. டிக்கு அப்புறம் ஏ ஓகே. Bangalore-based rival Spot-on Logistics, their consumer and business portfolios.
இங்க மேட்ச் ஆகல, ஏக்கு அப்புறம் சி மேட்சே ஆகாது. சரியா? இந்த கம்பெனியை ஃபுல்லா வாங்கிட்டாங்க, இந்த கம்பெனியை ஃபுல்லா வாங்கிட்டாங்க. சரியா? பிஏ சிக்கு அப்புறம் திரும்ப பி போட்டு இ போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த இடம் குழப்பம். இந்த சிங்கிற இடம் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? சி தெளிவா வராது, சி தெளிவா வராது. இடிஏபிசியில் கரெக்டாக வருது. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் சர்வீசஸ் ஸ்டார்ட் அப், அதுதான் எந்த இது டெலிவரி, அதுதான் வாங்கியிருக்கு பெங்களூர் பேஸ்ட் ரைவல் ஸ்பாட்டன் லாஜிஸ்டிக்ஸ். எதுக்கு இந்த மூவ்? எக்ஸ்பெக்டட் V3 is adjective to strengthen their consumer and business portfolios. கன்சியூமர் அண்ட் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கு. ஆன்சர் EDABC தான். இது வேகமாகவும் உங்களுக்கு போட தெரியணும். சரியா? சரி, இப்போ நான் சொன்ன ஒரு வழியில போடலாம், இல்ல வேற வழியிலையும் போடலாம், வேற வழியிலையும் போடலாம். சரியா? இப்ப பாருங்க, in a move expected to strengthen their to strengthen what? To strengthen what? இப்படி ஒரு கேள்வி கேட்டு போடலாம். to strengthen their consumer. இப்படி எனக்கு என்னன்னா, எனக்கு வாசிக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ரீடிங் ஸ்கில் நல்லா வர வர இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். பிக்கு அப்புறம் சி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு வாசிக்கும் போதே. டூ ஸ்ட்ரென்தன், எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க? கன்சியூமர் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இப்படி வரலாமே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. பிசி வச்சு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன், ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தா அதான் ஆன்சராக இருக்கு. இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா அதுதான் ஆன்சரா இருக்கு. இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல வித்தை தெரிஞ்சிருக்கணும். வித்தனா ஒண்ணு இல்லை, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சீக்கிரமா வேகமா 10 செகண்ட்ல அடிச்சிடலாம். 7வது கொஸ்டின். வேற ஒண்ணு, 7வது கொஸ்டின் பாதி கீழே இருக்கா? The Supreme Court has asked the Delhi High Court. ரைட், பாதியில் எது இருக்கு? லீகாலிட்டி ஆஃப் லீகலா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. The Supreme Court has asked Delhi High Court to decide the legality of. கரெக்டாகவே வருது. என்ன கேட்டிருக்காங்க? டு டிசைட் த லீகாலிட்டி ஆஃப் அப்படின்ட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அடுத்தது பாருங்க, கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கு. ராகேஷ் அஸ்தானா ஆஸ் ப்ரிப்போசிஷன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ராகேஷ் அஸ்தானா ஆஸ் என்ன போடலாம்? ஆஸ் அங்க இருக்கிற டெல்லி போலீஸ் கமிஷனர். அப்போ டிக்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் பி, ஏக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் இனா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. ஏன்னா ஏபிசிடிஇ அது கூட போடலாம், அப்படிதானே? ரெண்டுல எதுன்னு செக் பண்ணுவோம். Supreme Court has asked the Delhi court to decide the legality of. Supreme Court டெல்லி கோர்ட்டை கேட்குது, என்னது? லீகாலிட்டி. இது லீகலா கரெக்டா தப்பா? எது? லீகலிட்டி ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் குஜராத் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ குஜராத் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சரியான்னு கேட்குறாங்க. அந்த அந்த குஜராத் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேரு ராகேஷ் அஸ்தானா. ராகேஷ் அஸ்தானாவை எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? டெல்லி போலீஸ் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரபிளி வித்தின் 2 weeks. 2 வாரத்துக்குள்ள எங்களுக்கு பதில் சொல்லுங்க, இவங்களை இப்படி போட்டிருக்கீங்க, இது சரியா தவறான்ட்டு 2 வாரத்துக்குள்ள எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு டெல்லி ஹைகோர்ட்டை கேட்குது. ஏபிசிடிஇ கரெக்டாக வருது, டிஇக்கு அப்புறம் சி, ஏபிடிஇசி போட முடியும்.
சரியா? ப்ரிஃபரபிளி வித்தின் 2 வீக்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் டெல்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர் சாரி ப்ரிஃபரபிளி வித்தின் 2 வீக்ஸ்னு சொன்ன அப்புறம் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் குஜராத் கேடர் அப்படி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The Supreme Court has asked the Delhi High Court to decide the legality of AB அப்புறம் D IPS officer Rakesh Asthana as Delhi Police Commissioner preferably within 2 weeks. The appointment of Gujarat cadre. இதுதான் ABDEC. The appointment of Gujarat cadre கடைசியை போடுறான். சரியா? ABDE கரெக்டு. ஆனால் சியை கடைசி உங்களால் போட முடியாது. சி எங்கே தான் வரணும்? லீகலிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் குஜராத் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ABCDE தான் வரணும். CDE தான் வரணும். அந்த மாதிரி CDE போட்டான். சரியா? புரியுதா? இப்போ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்டு. இது கஷ்டமான கொஸ்டின் இது ரெண்டுமே. ஏன்னா நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட்னாலே நம்ம ஆட்கள் ஐயோ அம்மா வரமாட்டேங்குது பதறுவாங்க. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் வாசிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேர் கண்டுபிடிச்சிங்கனாலே வந்துடும். சரியா? அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே நான் எப்படி போடுவேன்னு சொல்லிடுறேன். டைம் ஆயிடுச்சு. வேகமாக போடுறேன். இந்த கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? Some members of BMW India Staff and Employees Union. அப்போ BMW India Staff and Employees Union உடைய some members. சரியா? அது போடலாம். After some members of ஆமாம் அதுதான் போட முடியும். வேற எதுவுமே இது போடலாம். After some members of car maker BMW's factory. கார் மேக்கர் BMW's ஃபேக்டரி. அப்போ AD போடலாம், AE போடலாம். AD மட்டும் தான் இருக்கு. இது ஒன்று தான் AD வச்சிருக்கு. இதுதான் ஆன்சராக இருக்கணும். செக் பண்ணுவோம். லேபர் அன்ரெஸ்ட் cropped up at Germany luxury car maker. சூப்பர், கரெக்டாக வருது. ஜெர்மனி லக்ஸரி கார் மேக்கர் BMW உடைய ஃபேக்டரி at the Mahindra city near Chennai after some members of the BMW India Staff and Employees Union labor இங்க இருக்கு டிக்கு அப்புறம் பி Union Labor car maker BMW's factory at the Mahindra city near Chennai after some members of the BMW India Staff and Employees Union were barred தடுக்கப்படுறாங்க. barred from தடுக்கப்படுறாங்க. டிபார் பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபெயில் பண்ணிட்டாங்க. அப்போ பார் பண்ணிட்டாங்கன்னா you are barred அப்படின்னா நீங்க வர முடியாது. You are barred from entering the factory premises. Barred from, refrain from, abstain from, barred from. எல்லாத்துக்குமே from தான் வரும். Fixed prepositions. சரியா? barred from entering the factory premises. ஃபேக்டரிக்குள்ள வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பேரை சொல்லிட்டாங்க. கரெக்டா வருது. லேபர் அன்ரெஸ்ட். லேபர்ஸ் எல்லாரும் என்னது ஒரு பிரச்சனை பண்றாங்க. அன்ரெஸ்ட். கிராப்ட் அப்னா வெளியே வருது, வளர்ந்து வருது. எங்க? ஜெர்மனி லக்ஸரி கார் மேக்கர் BMW ஃபேக்டரியில். எங்கே? மஹிந்திரா சிட்டி நியர் சென்னை. ஆஃப்டர் சம் மெம்பர்ஸ் ஆஃப் த கொஞ்சம் மெம்பர்ஸ் யூனியனுடைய கொஞ்சம் மெம்பர்ஸை ஃபேக்டரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே லேபர்ஸ் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. தான் BEADC. எப்படி போட்டோம்? சம் மெம்பர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத வச்சு போட்டோம். பார்த்த உடனே அடிச்சிட்டோம். சரியா? ஈஸி. இது ஒன்று ஈஸி. இன்னொன்று எப்படி போடலான்னு சொல்கிறேன் பாருங்க. சிட்டி நியர் சென்னைன்னு பார்த்தேன். என்ன சிட்டி நியர் சென்னை? வெறும் சிட்டி நியர் சென்னை வராது, ஏதோ ஒரு சிட்டி வரும்.
எந்த சிட்டின்னு பார்த்தோம்னா மஹிந்திரா சிட்டி. அப்போ ஈக்கு அப்புறம் ஏ. ஈக்கு அப்புறம் ஏ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஈக்கு அப்புறம் ஏ வச்சு 3 ஆப்ஷன் இருக்கு. 3 ஆப்ஷன் இருக்கு. ஈக்கு அப்புறம் ஏ, ஈக்கு அப்புறம் ஏ, ஈக்கு அப்புறம் ஏ. ஆனால் ஈக்கு அப்புறம் ஏடி, இங்கே ஈக்கு அப்புறம் ஏசி, ஈக்கு அப்புறம் ஏசி. அப்போ ஈக்கு அப்புறம் ஏ என்ன வரும்னு பார்ப்போம். மஹிந்திரா சிட்டி நியர் சென்னை ஆஃப்டர் சம் மெம்பர்ஸ் ஆஃப் த BMW இந்தியா ஸ்டாஃப் அண்ட் எம்ப்ளாயீஸ் யூனியன். அப்போ இஏடி அதுதான் ஆன்சர். இஏடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர். இஏடி வச்சுன ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ பேர் வச்சு பேர் பண்ணி போட தெரியணும். ஈஸியாக தட்டிட்டு போயிடும். அதே மாதிரி ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆஃப் வச்சு கொடுத்துட்டாங்க, வில்ல வச்சு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம். அடுத்த வீடியோவில் நாம் கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியுமான்னு நானும் பார்க்குறேன். தேங்க்யூ.